அன்பர்களே, இந்த பதிவில் நாம் பூமி தோற்றம், உயிர் தோற்றம், சித்தர்கள் தோற்றம் நிகழ்ந்த அற்புத மாதம் சித்திரை என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. தமிழ் மக்கள் சித்திரை மாத முதல் நாளை ஒரு முக்கியமான பண்டிகை நாளாக, தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறார்கள். தமிழ் நூல்களில் மிகவும் தொன்மை நூலாக கருதப்படும் தொல்காப்பியம் ஒரு தமிழ் ஆண்டை 6 கால நிலைகளாக பிரித்து அதில் சித்திரை மாதத்தை இளவேநீர் காலமாக குறிப்பிடுகிறது. அதுபோலவே ஐம்பெரும் தமிழ் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரம் 12 ராசிகளில் முதல் ராசியாக மேசம் எனப்படும் சித்திரையையே குறிப்பிடுகிறது. சித்திரை மாதம் பிறந்ததுமே தமிழகத்தில் வசந்தகாலம் எனப்படும் இளவேநீர் காலம் தொடங்குகிறது. அக்காலம் தே, மா, பலா, வாழை போன்றவை செழித்து கொளிக்கும் காலமாகும். மனித வாழ்க்கை என்பது இனிப்பும் கசப்பும் கலந்ததே ஆகும். இதை எடுத்துக்காட்டும் விதமாக தமிழகத்தில் இளவேநீர் காலமான வசந்த காலத்தில் மாமரங்கள் மாந்தளிர்களாலும் மலர்களாலும் பூத்து குலுங்குகிறது. அதே சமயத்தில் வேப்ப மரங்களில் வேப்பம் பூக்களும் பூத்து குலுங்குகிறது. சித்திரை மாதத்தில் மாம்பழங்களும் மற்ற வசந்தகால பழங்களும் எங்கும் எளிதாக கிடைக்கின்றன. சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய்க்குரிய நட்சத்திரம் ஆகும். செவ்வாயே பூமிக்காரகன் என சொல்லப்படுகிறது. பூமியின் தோற்றமும் பூமியில் உள்ள உயிரினங்களின் தோற்றமும் சித்திரை மாதத்தில்தான் நிகழ்ந்துள்ளது என்று புராணங்கள் தெரிவிக்கிறது. சித்திரை மாத வளர்பிறை திரியோதசி திதி நாளில்தான் தசாவதாரங்களில் முதல் அவதாரமான மச்ச அவதாரம் எனும் மீன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. சித்தர்களில் முதன்மையான ஆதி 11 சித்தர்களில் காலாங்கிநாத சித்தரும், கருவூர் சித்தரும், கொங்கண சித்தரும், அதுபோல் நாயன்மார்களில் சிறுத்தொண்டர், மங்கையர்க்கரசியார், விரண்மீண்டார், சிவஞான சித்தியார், உமாபதி சிவாச்சாரியார், இசைஞானியார், திருக்குறிப்பு தொண்டர், குமரகுருபரர், அப்பர் சாமிகள் போன்றோரும், ஆன்மீக ஆச்சாரியர்களில் ராமானுஜர், ஆதிசங்கரர் போன்றோர்களும் அவதரித்தது சித்திரை மாதத்தில்தான். பொதுவாக ஒரு நாளின் துவக்கம் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த நாள் முழுவதும் நன்றாக செல்லும். அதுபோலவே ஒரு மாதத்தின் துவக்கம் நன்றாக இருந்தால் அந்த மாதம் முழுவதும் நன்றாக செல்லும். அதேபோல் ஒரு ஆண்டின் துவக்கம் மகிழ்ச்சியாகவும் தெய்வீகமாகவும் துவங்கினால் அந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பாக செல்லும் என்பது நமது பெரும்பாலான தமிழர்களின் நம்பிக்கை எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.